ஸோ நம்ம கேரேஜில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஸ்டாக் வண்டியாக ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது வந்து அப்பாவோட வண்டியை சன்னு ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இவரோட அப்பாவோட வண்டியை அண்ணன் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக முடிச்சிட்டோம். ஸோ அண்ணன்ட்ட கேட்குறோட அப்பாட்ட கேட்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து அப்பா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் இப்போ அண்ணன் மெயின்டைன் பண்ண போகிறாரு. அதனால ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்பா சொல்லுங்கள் எப்படி இருக்குது? அதாவது இது வந்து 1995 மாடல். இது லாஸ்ட்டில் நான் எடுக்கும்போது எப்படி இருந்ததோ அதோட நல்லா இருக்கு இப்போ. நன்றி. அதே மாதிரி இப்போ என்னோட இது வந்து இதோட முடிஞ்சிச்சுன்ற மாதிரி தான் நான் ஓரம் கட்டி வச்சேன். ஆனால் பையன் வந்து உங்கள் மூலியமா ரொம்ப வந்து இவ்வளோ சிறப்பாக வரும்னு எதிர்பாராம ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் அன்னைக்கு எப்படி இருந்ததோ இந்த 95ல் அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. அதை விட டபுளாகவே இருக்குது எதிர்பார்த்த விட. ஸோ எல்லாருக்குமே நம்ம இதே மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்தோம். உங்களுக்கும் வண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொண்டு வாங்க, நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பெரிய வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் வாக் பார்த்தீங்கன்னா இந்த தடவை தான் ஃபஸ்ட் தடவை நீங்கள் நம்ம வீடியோவை யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 ஸ்ட்ரோக் RS100 135 ஜெட்டு ஜி எதுனாலும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி ரெஸ்டோரேஷன் ஒர்க் ஃபுல்லாகவே முடித்து நிறையா வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மிக மிக நன்றி. இப்போ புதுசாக பார்க்குறவங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வண்டியாக தான் கஸ்டமர் கேட்டாங்க. ஸோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இவங்களோட அப்பாவுக்கு மேரேஜ் அப்போ கிஃப்ட் பண்ண வண்டியை இப்போ அவங்க சன்னு வந்து ஃபுல்லாகவே ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தலைமுறை விட்டு இப்போ 2வது தலைமுறை இந்த வண்டியை வந்து ஃபுல்லாகவே ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ரெடி பண்ணது இப்போ நம்ம கேரேஜில் நம்ம ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்கோம். அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா சீல்டு மக்காடு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கேஸ் எல்லாத்துக்குமே மெட்டாலிக் கிரே கலரில் கொடுத்துருக்கோம். 2 ரிம்முமே ஹீரோவோட ரிம்மு யூஸ் பண்ணியிருக்கோம். போஸ்ட் கம்பி புதுசு வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் வந்து ஒரு மோஸ்ட்லி ஒரு 25 வருஷம் ஆனனால 2 அப்புமே போயிருந்துச்சு. 2 அப்புமே மாற்றிருக்கோம். அப்புனா என்னன்னு கேட்காதீங்க, இந்த பிரேக் பிடிக்குதுல இதுதான் அப்பு. இது ஃப்ரண்ட் அப்பு, அது ரியர் அப்பு. 2மே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2மே ஒரிஜினலு. ஸோ ஆல்மோஸ்ட்லி 2மே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 2400 ரூபா சம்திங் கிட்ட வரும். அதே மாதிரி போஸ்ட் கம்பி புதுசு வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். டயர் பார்த்தீங்கன்னா MRF டயர் கொடுத்துருக்கோம். இந்த வண்டிக்கு சாப்பர் டைப்புன்னு சொல்லுவாங்க, அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்கோம். ஃபோர்க் டீப் 2மே சொல்லுவாங்க, மெயின் டீப்புன்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஃபோர்க் டீப்பு 2மே போயிருந்துச்சு. 2மே நம்ம மாற்றிருக்கோம். LED ஹெட்லைட் கொடுத்துருக்கோம். இது சூப்பர் எஸ்எல் ஹெட்லைட்டில் LED ஹெட்லைட் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். இந்த ஹெட்லைட் காது புதுசு. ஸோ இந்த கஸ்டமர் வந்து எங்கள் வீட்டில் வந்து இது ஞாபகமாக தான் இருக்க போகுது, அதனால் எனக்கு பாக்ஸ் நம்பர் பிளேட் வேணும்னு கேட்டாங்க. அதே மாதிரி பாக்ஸ் நம்பர் பிளேட் கொடுத்துருக்கோம். சிங்கிள் ராட் பம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கிட்டு வாங்க. கார்பெட்டரை பொறுத்த அளவுக்கு கார்பெட்டர் இந்த வண்டியோட கார்பெட்டர் யூஸ் பண்ண முடியல, அதனால இந்தியன் கார்பெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். செயின் ப்ராக்கெட் புதுசு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கட்சிட்டு கொடுத்துருக்கோம். சாக்கப்சருமே புது சாக்கப்சரு. பினியன் ஹோல்டரு வண்டியிலே வந்த பினியன் ஹோல்டரு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இதே நிக்கல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியை பற்றி ஓவரால் டோட்டலாக நம்ம சொல்லியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த டேங்கில் வர்ற இந்த இந்தியன் பிளாக் வந்து நிறையா கஸ்டமர் இப்போ வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எல்லாருமே நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி வண்டி நம்ம பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி கொண்டு வரலாம். இப்போ இந்த வண்டி பீட் சவுண்டு கேளுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி உங்களை வண்டியை ரெஸ்டோரேஷன் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வண்டியில் எதுவுமே நம்ம கேரேஜில் எதுவுமே சேல்ஸ் கிடையாது. ஒன்லி ரெஸ்டோரேஷன் சர்வீஸ் ஒர்க் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வண்டியில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா குயிக் த்ராட்டல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 100ல் இந்த மோனோகிராம் வராது. ஸோ நம்ம இந்த மோனோகிராம் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சுவிட்ச் செட் வந்து கிரச்சோட சுவிட்ச் செட்டு கொடுத்துருக்கோம். மீட்ரு 2மே புதுசு, மீட்ரு பேனல் புதுசு. ஸோ ஓவரால் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஷோரூம் கண்டிஷனில் நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்கள் வண்டியை ஏதாவது ரீஸ்டோர் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.